10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.19 4வது கணக்கு பார்க்குறோம். a = 2 5 4 3, b = 1 - 3 2 5 எனில் ab மற்றும் ba-வை காண்க. மேலும் ab = ba சரியா என ஆராய்க. ஏபியோட மதிப்பு கணக்கிடுறோம். அதாவது இரண்டு அணிகளையும் பெருக்கணும். ஏ மற்றும் பி அணிகளை பெருக்கிறோம் அப்படின்னா ஏ என்ற அணியின் உறுப்புகள் 2 5 4 3, பி என்ற அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 - 3 2 5. இரண்டு அணிகளை நம்ம பெருக்கிறோம் அப்படின்னா முதல் அணியில் இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கையும் நமக்கு சமமாக இருந்தது அப்படின்னா தான் இரண்டு அணிகளையும் பெருக்க முடியும். ஏ என்ற அணியின் வரிசை, ஏயின் வரிசையானது என்ன இருக்கு? 2/2. பியின் வரிசை 2/2. ரெண்டுக்குமே வரிசை சமமாக இருக்கு. ஏயின் நிரல்களின் எண்ணிக்கையும் பியின் நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கு. ஸோ அப்போ அது ரெண்டும் சமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இரண்டு அணிகளையும் நம்மளால் பெருக்க முடியும். அதே போல் பிஏ கணக்கிட முடியுமானா அதுலேயும் வரிசைகள் சமம் அப்படிங்கிறதுனால பிஏவும் கணக்கிடலாம். இரண்டு அணிகளை எப்படி பெருக்கணும் அப்படின்னா முதல் அணியின் முதல் நிறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது அணியின் முதல் நிரலோட முதல்ல பெருக்கிக்கணும். அப்படி பெருக்கி கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னென்னா முதல் மதிப்போட முதல் மதிப்பு 2 × 1 2, 5 × 2 10 + 10. அதே நிறையோட முதல் நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறோம். அப்படி இரண்டாவது நிரலை பெருக்கிறோம் அப்படின்னா 2 - 3 -6, 5 × 5 25 + 25. இப்போ இரண்டாவது நிறைக்கு வரும். இரண்டாவது நிறையில் என்ன இருக்குது? 4 3. இரண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிட்டு வரோம். முதல் உறுப்போட முதல் உறுப்பு, இரண்டாவது உறுப்போட இரண்டாவது உறுப்பை பெருக்கிறோம். 4 × 1 4 + 3 × 2 6. அடுத்து 4 × -3 -12, 3 × 5 15, 2 × 10 12, 25 - 6 19, 10, 15 - 12 மதிப்பென்னது 3. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பிஏ கணக்கிடுறோம். பிஏவும் கணக்கிட முடியும். ஏன்னா வரிசைகள் சமமாக இருக்கிறதுனால பி என்ற அணியின் உறுப்புகள் 1 - 3 2 5, ஏ என்ற அணியின் உறுப்புகள் 2 5 4 3. முதல் அணியின் முதல் நிறையை எடுத்துட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலோட முதல்ல பெருக்கி எழுதுகிறோம். அப்படி பெருக்கி எழுதுகிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு முதல் மதிப்போட முதல் மதிப்பு 1 × 2 2, -3 × 4 -12. அடுத்து இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம் முதல் அணியின் முதல் நிறைய. அப்படி பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பெண்ண 1 × 5 5, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 × 3 9. இரண்டாவது நிறைக்கு வரோம். இரண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறோம். 2 × 2 4, முதல் மதிப்போட முதல் மதிப்பு பெருக்கிறோம். 2 × 2 4, 5 × 4 20. அடுத்து இரண்டாவது நிரலுக்கு வரோம். முதல் மதிப்போட முதல் மதிப்பு 2 × 5 10 + 3 × 5 5 × 3 5 15. இதை சுருக்கிக்கலாம். 2 - 12 மதிப்பு -10, 5 - 9 -4, 4 + 20 24, 10 + 5 15 25. இது சமன்பாடு 2. ரெண்டு மதிப்புகளையும் பார்க்கலாம். முதல் சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு நமக்கு சமமற்று இருக்கு. ஏபியும் பிஏயும் கணக்கிட்டுட்டோம். ஆனால் மதிப்புகள் எப்படி இருக்கு? சமமற்று இருக்கு. 1 மற்றும் 2லிருந்து ஏபி ≠ BA இரண்டும் சமம் அல்ல. தேங்க்யூ.